மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன். முதலில் இலங்கை செய்திகள். அனைத்து அமைப்புகளும் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக கிளிநொச்சியில் அறிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து பொது அமைப்புகளும் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொதுச்சபையின் ஒருங்கமைப்பில் கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் நேற்று காலை 9 மணி அளவில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் சுமார் 200க்கும் குறையாத வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். விவசாய அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், வர்த்தக அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இதில் கலந்து கொண்டன. தமிழ் மக்கள் பொதுச்சபை சார்பில் நிலாந்தன், பேராசிரியர் கணேசலிங்கம், யோதிலிங்கம், ரவீந்திரன், இந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இதில் கலந்து கொண்டவர்கள் பெருமளவு கேள்விகளை கேட்டார்கள். முடிவில் அனைத்து அமைப்புகளும் பொது தமிழ் வேட்பாளரை ஏற்றுக்கொள்வதாக பகிரங்கமாக அறிவித்தன. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் உரிய நேரத்தில் தீர்மானம் எடுப்போம். MA சுமந்திரன் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் விடயத்தில் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் நேற்று முடிவுகள் எடுக்கப்படவில்லை. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை இடம்பெற்றது. அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன், தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் உரிய நேரத்தில் தீர்மானம் எடுப்போம். தேர்தலில் வேட்பாளர்கள் யார் என்று இன்னமும் தெரியாது. அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளை இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதன் பின்னர் தீர்மானிப்பதாகவே முடிவெடுத்திருந்தோம். அத்துடன் தங்களை வேட்பாளர்களாக அறிவித்துள்ள இருவர் தமிழரசு கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு வந்து எங்களுடன் பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளனர். இது ஒரு ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை. நாங்கள் தொடர்ந்தும் இவ்வாறானவர்களுடன் பேசுவோம். ரணில் விக்ரமசிங்க தன்னை வேட்பாளராக அறிவித்தால் அவரோடும் பேசுவோம். முடிவு எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. ஆனால் இதுவரை அதிகார பகிர்வு தொடர்பாக பொது வழியில் சொல்ல கூச்சப்பட்டுக் கொண்டிருந்த வேட்பாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு 13ஆம் திருத்தத்தினை முழுமையாக அமுல்படுத்துவோம் என்று சொல்ல தலைப்பட்டுள்ளனர். அது முழுமையான தீர்வு அல்ல. அதனை நாம் ஏற்கவில்லை. ஆனால் அரசியல் அமைப்பில் உள்ளதையாவது அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த பேச்சுவார்த்தைகள் ஆரோக்கியமானதாக இருந்தது. அவர்கள் சொன்னதை செய்வார்களா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கின்றது. மும்முனை போட்டியொன்று ஏற்படுமாக இருந்தால் தமிழ் பேசுகின்ற மக்களின் வாக்குப்பலம் பிரதானமாக இருக்கும். இதனை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. மிகவும் கவனமாக எமது பேரம் பேசுதலை நடத்த வேண்டும். சந்தர்ப்பத்தை சரியாக உபயோகிக்க வேண்டும் என்ற கருத்தோடு நாங்கள் இருக்கின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக கடந்த மத்திய குழு கூட்டத்திலேயே பலர் எதிரான கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். எனவே இன்று அதை பற்றி பேசவில்லை. மக்களது கருத்துக்களையும் அறிந்து தனிப்பட்ட கருத்துக்களை சொல்வதற்கான சுயாதீனம் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிவாஜிலிங்கம் வளமையாகவே நிற்பவர். பழக்க தோஷத்தில் அவர் நிற்கலாம். அதில் எனக்கு பிரச்சனை இல்லை என அவர் கூறியுள்ளார். சிங்கள வேட்பாளர்களுடன் தனித்தனியே பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக சம்பந்தன் அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுடன் தனித்தனியே பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் தெரிவித்துள்ளார். அத்துடன் ரணில், சஜித், அனுர ஆகிய மூவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகின்றார்கள் என்றால் அவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வாக எவ்விதமான விடயங்களையும் கர்மங்களையும் முன்வைக்கப் போகின்றார்கள் என்பதை தமது விஞ்ஞாபனங்களில் வெளிப்படுத்த வேண்டும். அதன் பின்னர் எமது மக்களின் நிலைப்பாடுகளை புரிந்து நாம் யாரை ஆதரிப்பது என்பது குறித்து முடிவெடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அனுரவிற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான கூட்டு ஒப்பந்தம். நளின் பண்டார தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இடையிலான
கூட்டு ஒப்பந்தம் வெளியாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நளின் பண்டார தெரிவித்துள்ளார். தேர்தல் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என சுற்றுலாத்துறை மற்றும் காணி விவகாரங்கள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அண்மையில் தெரிவித்திருந்தார். தற்பொழுது லண்டனுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அதே அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அங்கு தெரிவித்துள்ளார். இதிலிருந்து அரசாங்கத்தில் உள்ள ஹரினும் எதிர்க்கட்சியில் உள்ள அனுரவும் ரணில் விக்ரமசிங்கவின் சீடர்கள் என்பது தெரிய வருகின்றது என நளின் பண்டார கூறியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் நிற்கும் சிலர் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் யோசனையை முன்வைத்துள்ளனர். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடைபெறும் என ஜனாதிபதியும் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானம் எடுப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு மட்டுமே உள்ளன. இந்நிலையில் பல்வேறு தரப்பினரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேதி குறிக்கின்றனர். இதேவேளை மியான்மர் மற்றும் ரஷ்யாவில் வாழும் இலங்கையர்களில் உயிருக்காக போராடுபவர்களுக்காக ஒரு நிமிடமேனும் செலவிடாத அனுரகுமார திசநாயக்கா லண்டன், பாரிஸ், டோக்கியோ ஆகிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த யாப்ப அபேவர்தன தெரிவித்துள்ளார். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சி என்ற வகையில் குழு ஒன்றை அனுப்பி மியான்மர் மற்றும் ரஷ்யாவில் போராடிக் கொண்டிருக்கும் எம்மவரை மீட்பதற்கு செயற்பட்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். 13வது திருத்தம் அரசியலமைப்பில் குறநிறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியதே தற்போதைய தேவை. ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு. 13வது திருத்தம் அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்ட ஒன்றாகும் என்பதால் குறித்த திருத்தத்தில் காணப்படும் குறை நிறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியதே தற்போதைய தேவையாகும் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில அரசியல்வாதிகள் வடக்கில் கூறும் கருத்தினை தெற்கில் கூற அச்சப்படுவதுடன் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக கூறுவதானது அரசியல் இருப்பை தக்கவைப்பதற்கான முயற்சியாகும். இது வடக்கு மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்து அவர்களை ஏமாற்றும் செயலாகும். 13வது அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்துவதாக எவரும் கூற தேவையில்லை. ஏனெனில் 13வது திருத்தம் அரசியல் அமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. திருத்தத்தில் காணப்படும் குறை நிறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியதே தற்போதைய தேவையாகும் என ரவி கருணாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற கைதி கிளிநொச்சியில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற கைதியொருவர் போதைப் பொருளுடன் கிளிநொச்சி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி அக்கராயன் காட்டு பகுதியில் உள்ள வீடொன்றில் பதுங்கி இருந்தபோது குறித்த நபர் யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மடத்தடி பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது குறித்த நபரிடமிருந்து 3.8 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதுடன் மேலதிக விசாரணைக்காக யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் குறித்த நபர் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இவர் யாழ் மாவட்டத்தில் பல குற்றச் செயல்களுக்காக நீதிமன்றங்களினால் திறந்த பிடியாணை விதிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த மே மாதம் 12ஆம் தேதி குறித்த கைதி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்றிருந்தார். இதன் காரணமாக 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். நீட் தேர்வு எதிர்ப்பு நாடு முழுவதும் வலுப்பெறுகிறது. திருமாவளவன் தெரிவிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி மாமல்லபுரத்தில் நடைபெற்ற கட்சி பிரமுகர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பின்னர் அவர் நிருபர்களிடம் பேசினார். பாராளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கு வெற்றியை வழங்கியுள்ளனர். நீட் தேர்வின் எதிர்ப்பு நாடு முழுவதும் வலுப்பெற்று வருகின்றது. எங்களது எதிர்ப்பு குரலும் இனி தேசிய அளவில் இருக்கும். பாஜக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் தன்னிச்சையாக எடுத்த முடிவுகளைப் போன்று தற்பொழுது முடிவு எடுக்க முடியாது. நீட் தேர்வில் நடைபெற்றுள்ள குளறுபடிகளை கண்டித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி வலியுறுத்தும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் பின்வாங்கி இருப்பது என்ன ராஜதந்திரம் என்று தெரியவில்லை. அதிமுகவிற்கு இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும்.
தமிழக மக்களின் நலனுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்போம். நீட் தேர்வை எதிர்த்து தமிழக மக்களின் குரலாக இதை முன்னெடுப்போம். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி வரி பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம். வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி அமரப்போகின்றது. மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். மத்தியில் கூட்டணி ஆட்சியாக அமைந்துள்ள பாஜகவின் ஆட்சி 5 ஆண்டுகள் வரையில் நீடிக்குமா என்பது சந்தேகம்தான் என்று அவர் கூறியிருந்தார். இந்தியாவின் மணிப்பூரில் மீண்டும் வலுக்கும் போராட்டம். இந்தியாவின் மணிப்பூர் ஜிரிபாம் மாவட்டம் புதாங்கல் பகுதியில் உள்ள மைத்தேயி இனத்தைச் சேர்ந்த 2 நபர்களின் வீடுகளுக்கு வைக்கப்பட்ட தீயால் சுமார் 70க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சாம்பலாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்ததன் பின்னர் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த நபர் ஒருவரது தலையை வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக ஜிரிபாம் மாவட்டத்திலிருந்து ஏராளமான மக்கள் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மணிப்பூர் மாநிலத்தில் குக்கி மற்றும் மைத்தேயி இனத்தவர்களுக்கு இடையே கடந்த வருடம் மே மாதம் முதல் மோதல் ஏற்பட்டு தற்போது வரை பதட்டம் நிலவி வருகின்றது. இந்நிலையில் தற்போது அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பக்ரீத் விழாவை பெரிய அளவில் கொண்டாட வேண்டாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரின் சமவெளி பகுதியில் பெரும்பான்மையோனராக மைத்தேயி சமூகத்தினர் காணப்படுகின்ற நிலையில் மலைப்பகுதியில் குக்கி பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். மைத்தேயி சமூகத்தினருக்கு உத்தியோகபூர்வ பழங்குடி அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு குக்கி இன மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மணிப்பூரில் பதற்றம் ஏற்பட்டது. மைத்தேயிகளுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்குவதால் அவர்கள் தங்களது நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வார்கள் என குக்கி இனத்தவர் அஞ்சுகின்றனர். கடந்த வருடம் மே மாதம் குக்கி இனத்தைச் சேர்ந்த பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு ஆடையின்றி ஊர்வலமாக இழுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் முழு உலகையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மைத்தேயி இனத்தைச் சேர்ந்த இளைஞர்களே இந்த கொடூர செயலில் ஈடுபட்டனர். இதன்போது 210க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இரு இன மக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட இது முக்கிய காரணமாக அமைந்தது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். தொழிற்கட்சி அரசாங்கம் இந்த நாட்டிற்கு மிகவும் ஆபத்தானது. பாதுகாப்பு செயலாளர் கிராண்ட் ஷாப்ஸ் எச்சரிக்கை. பிரித்தானிய தொழிலாளர் கட்சியானது ஆட்சிக்கு வந்தால் அதிக அளவிலான வரியை அறிமுகப்படுத்தும் என பாதுகாப்பு செயலாளர் கிராண்ட் ஷாப்ஸ் தெரிவித்துள்ளார். அடுத்த நாடாளுமன்றத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 72 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கிராண்ட் ஷாப்ஸிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் இன்னும் யாரும் வாக்களிக்கவில்லை என்றும் கருத்து கணிப்புகள் அந்த நேரத்திற்கான ஒரு ஸ்னாப்ஷாட் தான் என்றும் கூறியுள்ளார். தொழிற்கட்சி அரசாங்கம் இந்த நாட்டிற்கு மிகவும் ஆபத்தானது என எச்சரிக்கை விடுத்த அவர் நாங்கள் ஒரு தொழிற்கட்சி அரசாங்கத்தை வைத்திருக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். அத்துடன் வீடுகள், கார்கள், ஓய்வூதியம் உட்பட அனைத்து துறைகளின் வரியும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட 19 பேர் உயிரிழப்பு. முஸ்லிம்களின் 5 கடமைகளில் ஒன்று சவுதி அரேபியாவில் உள்ள புனித மெக்காவுக்கு ஹஜ் யாத்திரை மேற்கொள்வதாகும். ஆண்டுதோறும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் மெக்கா, மெதினாவுக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே இந்த ஆண்டின் ஹஜ் யாத்திரைக்காக வெளிநாடுகளில் இருந்து இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மெக்காவில் குவிந்துள்ளனர். இதனால் மெக்கா நகரம் யாத்ரீகர்களினால் நிரம்பி வழிகின்றது. வரும் நாட்களில் மேலும் பலர் ஹஜ் பயணம் மேற்கொள்ள உள்ளனர். இந்நிலையில் சவுதி அரேபியாவில் நிலவி வரும் கடும் வெப்ப அலையால் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட ஜோர்டனைச் சேர்ந்த 14 பேர் மற்றும் ஈரானைச் சேர்ந்த 5 பேர் என மொத்தம் 19 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது.
மேலும் புனித பயணம் வந்துள்ள 2760 பேர் வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் பயணிகள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஆண்டு சுமார் 1.8 மில்லியன் முஸ்லிம்கள் பங்கேற்கும் வருடாந்த புனித யாத்திரையின் போது வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.